சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் KN நேரு அவர்களை வைத்து திமுகவின் மற்ற அமைச்சர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர். திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் KN நேரு அவர்கள்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொறி என்று கூறப்படுகிறது. அவரை வைத்துதான் அடுத்த கட்ட ஸ்கெட்ச். திமுக ஆட்சியை இழக்க வைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கை இல்லாமல் கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த திமுக மறைந்த கலைஞர் அவர்களுக்கு பிறகு நல்லதை செய்வேன், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், நிச்சயம் என் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள், சிறுபான்மையினர்களுக்கு அதிக சலுகைகளை வழங்குவேன் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களை மனமாற்றும் விதமாக செய்தார். ஆனாலும் கூட மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தார்கள். பிறகு எப்படி திமுக வெற்றியடைந்தது என்று பார்த்தால் வெறும் 3.5%, 3.5 லட்சம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றியடைந்தது. அப்பொழுது கூட அதிமுகவை மக்கள் புறக்கணிக்கவில்லை என்பதையும் இதன் மூலம் உறுதியாக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் மக்களை மனமாற்றும் விதமாக தற்பொழுதே முதற்கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பித்துவிட்டது திமுக. ஆனால் இது மக்கள் மத்தியில் ஒருபோதும் எடுபடாது. மேலும் திமுகவிற்கு சிக்கலாக ஊழல் வழக்கிலும் வருமான வரித்துறை அதிகமாக செலுத்தாத காரணத்தினாலும் அமைச்சர் KN நேரு அவர்களிடம் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடங்க உள்ளார்கள். விசாரணைக்காக KN நேரு அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர். சமீபத்தில் திருப்பதியில் சுமார் 30 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியது ஏன்? அவரது தொகுதியான லால்குடி தொகுதியில் இதுவரை மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட அவருக்கு தெரியாதா? தற்பொழுது மக்களிடம் ஒட்டுமொத்தமாக மிகவும் மோசமான முறையில் வார்த்தைகளால் அவர்களது மனதை காயப்படுத்தி வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. வயது மூப்பின் காரணமாக விசாரணையின் பொழுது அனைத்து உண்மைகளையும் கொடுத்து விட்டால் KN நேரு அவர்கள் மூலமாகவே மற்ற அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். KN நேரு அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்றால் நிச்சயம் எந்த அமைச்சர்கள் எல்லாம் சிக்குவார்கள்